Hello friends, welcome back to Own Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய போண்டா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டீ கடைகள்ல கிடைக்கக்கூடிய வெங்காய போண்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்லயே அதே டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரியே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. தனித்தனியாக வெங்காயம் எல்லாம் வர்ற மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி அதிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கடைகளில் ஆப்ப சோடா சேர்ப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதே ரேஷியோவில் செய்யுங்க. கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ரொம்ப தண்ணி போட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா முங்கி வேகணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ உருண்டையை ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாகவே உருண்டை பிடிச்சி போடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக, அதுவும் ரொம்ப டேஸ்டான வெங்காய போண்டா சட்டுன்னு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.